குட் மார்னிங் ஆல். ஸோ இந்த ரெக்கார்டிங்கில் எக்கனாமிக் சப்ஜெக்டில் வந்து 12 அசைன்மெண்ட்டை தான் டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஸோ 12 அசைன்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா 2 கொஷின் இருக்குது. அதாவது வந்து 2 கொஸ்டினில் ஏதாவது ஒரு கொஸ்டினை தான் செலெக்ஷன் ஆப்ஷனில் வந்து செய்ய சொல்லியிருக்கிறாங்க. ஸோ முதலாவது சொல்லியிருக்காங்க விலைசார் கேள்வி நிகழ்ச்சி. விலைசார் கேள்வி நிகழ்ச்சியில் இருக்க 5 வகையான விலைசார் கேள்வி நிகழ்ச்சியையும் ஒவ்வொன்றையும் விளக்கப்படுத்த சொல்லியிருக்காங்க. அதோட வந்து வரைபடங்களை வந்து வரைய சொல்லியிருக்கிறாங்க. வரைபடத்தோட வந்து உதாரணங்கள் ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிளை வந்து இதுக்கு எட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி தான் இப்போ 2வது கொஸ்டின்ஸை பார்த்தீங்கன்னா அல்லது 2வது கொஸ்டின்ஸை பார்த்தீங்கன்னா வேறுபாடு, அதாவது வந்து சிற்றின பொருளியல் மற்றும் பேரின பொருளியலுக்கு இடையிலான வேறுபாடு என்னதுன்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. இந்த பேரின பொருளியல் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சின்ன ஒரு ஐடியா ஒன்று தரேன். நாங்க சிற்றின பொருளியல்னு சொல்றது நார்மலா இந்த நெக்ஸ்ட் நீங்க பிஎம்எஸ் போறீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல நீங்க படிக்கிறது வந்து மைக்ரோ எக்கனாமிக், அதுதான் சிற்றின பொருளியல். ஓகே. ஸோ செகண்ட் இயர், அதாவது செகண்ட் இயர்னு சொன்னா 4th லெவல்னு சொல்லுவாங்க. அதுல படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் தான் இந்த மேக்ரோ எக்கனாமிக். பெரிய ஒரு பாடப்பரப்பே இருக்கு. ஓகே. ஸோ அது ரெண்டையும் கலந்து பிளஸ் மேனேஜ்மெண்ட்டோட வந்து நீங்க படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் தான் மேனேஜரியல் எக்கனாமிக்னு சொல்லி, அது வந்து 3rd இயர், அதாவது லெவல் 5ல இருக்க சப்ஜெக்ட். அப்ப இந்த எக்கனாமிக்ஸ்னு சொல்ற சப்ஜெக்ட் வந்து எந்த ஒரு விஷயம் நீங்க படிச்சாலும், எந்த ஒரு லெவலுக்கு நீங்க போனாலும் கண்டிப்பா படிக்க வேண்டி வரும். ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த இஎஸ்பிஎம் பொறுத்தளவுல வந்து இது வந்து ஒரு சின்ன ஒரு பகுதியாக தான் உங்களுக்கு இருக்கு. மைக்ரோ எக்கனாமிக்னா மேக்ரோ எக்கனாமிக்னா என்னது? மேக்ரோ எக்கனாமிக்ல மெயினான அந்த ஆப்ஜெக்டிவ்ஸ், அந்த 4 விஷயங்கள் இருக்கு. நோக்கங்கள், பேரின பொருளாதார நோக்கங்கள் மற்றும் அந்த நோக்கங்களை அடைவதற்காக அந்த மாறிகளை வந்து அந்த வேரியபிள்ஸ் வந்து எப்படி தயார்படுத்தி கொள்வதுன்னு சொல்லி ஒரு சின்ன விஷயம் தான் இருக்கு. ஓகே. இது ரெண்டும் தான் அசைன்மெண்ட். இப்போ பெரும்பாலுமே இந்த அசைன்மெண்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாருமே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் எடுப்பாங்க. ஆனா என்ன பொறுத்தளவுல நான் சொல்றேன், இந்த செகண்ட் கொஸ்டின் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. சம்டைம்ஸ் நீங்க இந்த செகண்ட் கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்றதுல வந்து நீங்க இப்ப இந்த டைம் நீங்க ஆன்சர் பண்ணாம விட்டீங்கன்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் ஃபைனல் எக்ஸாம்ல இதே கொஸ்டின் ஒன்று வந்துச்சாலும் உங்களால அட்டென்ட் பண்ண முடியாம போயிடும். ஓகே. ஸோ அப்ப நான் முதலாவது வந்து என்ன சொல்றேன்னு சொல்லி சொன்னா, ஓகே, நாங்க பார்ப்போம் இதுல வந்து என்னது முதலாவது இந்த பிரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட், அதாவது வந்து விலைசார் கல்வி நிகழ்ச்சின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. சரியா? நிகழ்ச்சிகளை பொறுத்தளவுல வந்து 3 வகையான நிகழ்ச்சிகள் இருக்கு. அதாவது வந்து கேள்வி நிகழ்ச்சி, குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி, வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சின்னு சொல்லி 3 வகையான நிகழ்ச்சிகள் காணப்படுது. சரியா? அந்த 3 வகையான நிகழ்ச்சியிலையும் விலைசார் கேள்வி நிகழ்ச்சி இருக்கு. அதே மாதிரி விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி இருக்கு. பிரைஸ் எலக்ட்ரிசிட்டி ஆஃப் டிமாண்ட், பிரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளைன்னு சொல்லி இருக்கு. எலக்ட்ரிசிட்டி ஆஃப் டிமாண்ட் கேள்வி நிகழ்ச்சி. அதே போல வந்து என்னது குறுக்கு கேள்வி இன்கம் எலாக்ட்ரிசிட்டி ஆஃப் டிமாண்ட்னு சொல்லி இருக்கு. ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு சப்ஜெக்ட்ல வந்து இருக்க இந்த அசைன்மெண்ட்ல கேட்டிருக்கிறது வந்து என்னன்னா பிரைஸ் எலாக்ட்ரிசிட்டி ஆஃப் டிமாண்ட், அதாவது வந்து 5 வகையான விலைசார் கேள்வி நிகழ்ச்சிகளை பத்தி நடைமுறை உதாரணத்தோட வந்து விளங்கப்படுத்த சொல்லி இருக்கிறாங்க. ஸோ அதோட வந்து அதுக்கான வரைபடங்களையும் விளக்க சொல்லி இருக்கிறாங்க. வரைபடங்கள் மட்டும் இல்லாம வந்து அந்த ஒவ்வொரு வகையான நிகழ்ச்சிகளுக்கும் வந்து அனுமானம், அதாவது ஹைப்போதெட்டிக்கல் என்ன சொல்றது, ஹைப்போதெட்டிக்கல் பிரைஸ் அண்ட் குவான்டிட்டியை போட்டு அதுக்கான நிகழ்ச்சியை வந்து காண சொல்லு. அசைன்மெண்ட் வந்து எல்லாரும் ரிஃபர் பண்ற நேல வந்து இங்கிலீஷ்லயும் நான் 2, 3 இங்கிலீஷ்லயும் வந்து நான் 2, 3 நோட்ஸ்களை எடுத்து ஷேர் பண்ணி போட்டிருக்கேன். அதே மாதிரி தமிழ் நோட்ஸ்லயும் நான் 2, 3 ஷேர் பண்ணி போட்டிருக்கேன். ஓகே. அப்போ முதலாவது உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், இந்த நெகிழ்ச்சின்னு சொல்லி சொன்னா என்னதுன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லி சொல்லுவோம். நெகிழ்ச்சி. நெகிழ்ச்சின்னு சொல்லி சொல்லும் பொழுது வந்து ஓகே. நெகிழ்ச்சி. அதாவது வந்து நெகிழ்ச்சின்னு சொல்லி சொல்லும் பொழுது வந்து
நாங்க என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா, இந்த கேள்வி மீது செல்வாக்கு செலுத்தக்கூடிய தொகை ரீதியாக அளவிடக்கூடிய எந்த ஒரு காரணியிலையும், அதாவது பாத்தீங்கன்னா சதவீத மாற்றத்துக்கும் பெர்சன்டேஜ் ஆஃப் த பிரைஸ்னு சொல்லி சொல்லுவோம். பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் த குவான்டிட்டி, பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் த பிரைஸ். அந்த கேள்வி மாற்றத்துக்கும் விலை மாற்றத்துக்கும் இடையிலான தொடர்பை அளவிட்டு காட்டுவது தான் நெகிழ்ச்சின்னு சொல்லி சொல்லுவோம். பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் குவான்டிட்டி, பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் பிரைஸ். அது ரெண்டுக்குமே இடையிலான டிஃபரன்சியேஷனை வந்து காட்டுறது தான் வந்து நாங்க நெகிழ்ச்சின்னு சொல்லி படிப்போம். ஓகே, அப்ப இந்த நிகழ்ச்சிகளை பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா பொதுவாவே வந்து 5 வகையான நிகழ்ச்சிகள் இருக்கு. சரியா? அப்ப அந்த 5 வகையான நிகழ்ச்சியையும் வந்து 5 வகையான நிகழ்ச்சிக்கும் வந்து நான் உங்களுக்கு வரைபடத்தோட நடைமுறை உதாரணங்களோட வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஸோ எல்லாருக்கும் இப்போ இந்த கணக்குகளும் செய்ய வேண்டி இருக்குத்தானே. ஸோ கணக்குகளும் செய்ய வேண்டி இருக்கனால வந்து நான் இந்த கணக்குகளுக்கான நோட்ஸும் நான் ஷேர் பண்ணி விடுறேன். ஓகே, ஸோ அப்ப நீங்க பாத்தீங்க என்று சொல்லி சொன்னா, ஓகே, முதலாவது வந்து perfect price elasticity of demand. Perfect price elasticity of demand ன்னு சொல்லி சொல்லும் பொழுது வந்து அதை நாங்க சொல்றது என்னதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது பூரண விலைசார் கேள்வி நெகிழ்ச்சி. பூரண விலைசார் கேள்வி நெகிழ்ச்சி, பெர்ஃபெக்ட் elasticity of demand. அதாவது இந்த பெர்ஃபெக்ட் elasticity of demand என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னா, ஒரு பண்டத்தின் வந்து விலை மாற்று வீதத்தை விட கேள்வி தொகை மாற்று வீதம் பெரிதாக காணப்படும். விலை மாற்று வீதத்தை விட கேள்வி தொகை மாற்று வீதம் பெரிதாக காணப்படுவதை தான் வந்து நாங்க என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா, perfect price elasticity of the demand. அப்ப perfect price elasticity of the demand சொல்லி சொன்ன உடனே வந்து நாங்க அதுக்கான வரைபடமும் அதுக்கு முதல்ல வந்து உதாரணத்துக்கு போவோம். சரியா? ஓகே, இதுதான் பெர்ஃபெக்ட் elasticity of the demand ன்னு சொல்லி சொல்றது. பெர்ஃபெக்ட் elasticity of the demand. இந்த பெர்ஃபெக்ட் elasticity of the demandல சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, விலையில வந்து எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது. விலையில வந்து எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது. ஆனா கேள்வி தொகையில மாத்திரம் ஏற்படுற மாற்றத்தை தான் வந்து நாங்க சொல்றது வந்து விலைசார் நெகிழ்ச்சி. பூரண, நிறைவான, முடிவிலி. இந்த சிமிலர்ஸ் வேர்டை வந்து நல்லபடியா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பிகாஸ் என்னன்னு சொல்லி சொன்னா, ஃபைனல் எக்ஸாம்ல வந்து சம்டைம்ஸ் கேட்பாங்க, நிறைவான விலைசார் கேள்வி நிகழ்ச்சி என்றால் என்ன? நிறைவான விலைசார் கேள்வி நிகழ்ச்சி என்றா என்னன்னு கேட்பாங்க. அப்படி இல்லாட்டி பூரண விலைசார் கேள்வி நிகழ்ச்சி என்றா, முடிவிலி விலைசார் கேள்வி நிகழ்ச்சி என்றா என்னன்னு கூட கேட்பாங்க. ஆனா இங்கிலீஷ் மீடியத்தை பொறுத்தளவு வந்து பெர்ஃபெக்ட் elasticity demand சொல்லி மட்டும்தான் கூடுதலா வந்து யூஸ் பண்றது. பாருங்க, பெர்ஃபெக்ட் elasticity demand தான் கூடுதலா வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தமிழ் மீடியம் ஆக்கள் தான் கொஞ்சம் கன்சிடரேஷன் பண்ணணும். இந்த சிமிலர் வேர்ட்ஸ் எதுவும் இருந்தா அந்த சிமிலர் வேர்ட்ஸையும் மைண்ட்ல வச்சுக்கொண்டு போங்க. ஓகே, அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இப்ப நாங்க இந்த நிகழ்ச்சிக்கான உதாரணம், இப்ப நாங்க அந்த நிகழ்ச்சி என்றா என்னதுன்னு சொல்லி விளங்கப்படுத்திட்டோம். சோ அந்த நிகழ்ச்சிக்கான வந்து உதாரணம் தேவை. அந்த நிகழ்ச்சிக்கான உதாரணம் தேவை. அந்த நிகழ்ச்சிக்கான உதாரணம் தான் பாருங்க, நிறை போட்டி சந்தை. நிறை போட்டி சந்தைனா நான் மார்னிங் செஷன்ல சொன்ன மாதிரி தான், அதாவது பெர்ஃபெக்ட்லி கம்பெட்டிட்டிவ் மார்க்கெட். பெர்ஃபெக்ட்லி கம்பெட்டிட்டிவ் மார்க்கெட். நிறை போட்டி சந்தையில விற்பனை செய்யப்படும் பூரண பிரதியீட்டு பொருட்கள். பெர்ஃபெக்ட்லி கம்பெட்டிட்டிவ் குட்ஸ்னு சொல்லி சொன்னா, பெர்ஃபெக்ட்லி கம்பெட்டிட்டிவ் குட்ஸ்னு சொன்னா மரக்கறி, கத்தரிக்காய், வட்டக்காய், பாகக்காய் அப்படின்னு சொல்லி மரக்கறிகள். அந்த மரக்கறிகளுக்கு வந்து பூரண பிரதியீடு வந்து காணப்படுது. சரியா? அப்ப அதுக்கு வந்து என்ன சொல்றது, பூரண பிரதினா சரி, கீரை எடுத்துக்கோனா வல்லார கீரை, இல்லாட்டி நாங்க என்ன சொல்லுவோம், சிறுகீரை வாங்கி சாப்பிடுறது. சோ பூரண பிரதியீடு இருக்குது. சரியா? பிரதியீடுங்கிறது வேற, பூரண பிரதியீடுங்கிறது வேற. நீங்க இந்த பேப்பர் கிளாஸஸ் ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துருந்தா உங்களுக்கு விளங்கும்னா, இதெல்லாமே நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன் பேப்பர் டிஸ்கஷன் கிளாஸஸ்னால. நான் அந்த ரெக்கார்டிங் போட்டு வச்சிருக்கேன், நீங்க எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். அப்ப இந்த பூரண பிரதியீடுன்னு சொல்லி பொழுது இதுக்கு பதிலா இதை வந்து பூரணமா யூஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். இப்ப கீரை என்றா கீரை, இந்த வல்லார இல்லாட்டி சிறுகீரை, ஏதோ ஒரு கீரை, வட்டக்காய் இல்லாட்டி பாகக்காய், ஏதோ ஒரு மரக்கறி எங்களுக்கு பூரணமா பயன்படுத்தக்கூடியதா இருந்தா தான் அது பூரண பிரதியீட்டு பொருட்கள்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ பிரதியீட்டு பொருட்கள்னு சொல்லி சொல்லும் பொழுது வந்து, இப்ப எனக்கு தாகமா இருக்கு, நான் தாகத்துக்கு என்ன சொல்றேன், இளநீரும் குடிக்கலாம்,
பெப்சியோ கொக்கா கோலாவோ எதுனாலும் குடிக்கலாம். ஆனா அதை வந்து நாங்க சொல்றது பிரதியீடுன்னு சொல்லி. ஆனா இப்ப நான் மார்னிங் எடுத்துக்கொள்ளுங்க, மார்னிங் எனக்கு தாகமா இருந்தா நான் பெப்சியை விட இளநீரை தானே நான் யூஸ் பண்ணுவேன். பகல் டைமா இருந்தா நான் மோஸ்ட்லி பெப்சியை யூஸ் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லாட்டி ஈவினிங் தாகமா இருந்தா நான் பெப்சியா டீயான்னு சொல்லி கேட்டா டீயை தானே சாய்ஸ் பண்ணுவோம் பெரும்பாலுமே. சோ அதுதான் இந்த பூரண பிரதியீடுக்கும் இடையிலான டிஃபரன்சியேஷன். சரியா? அப்ப இந்த உலக சந்தையில வந்து ஏற்றுமதி செய்யப்படுறது எக்ஸ்போர்ட் பொருட்களுக்கு தான் இது காணப்படும். அதாவது எக்ஸ்போர்ட் பொறுத்தளவுல வந்து எங்களால நாங்க ஏற்றுமதி செய்ய பொருட்களுக்கான விலையை வந்து பெரிய அளவுல மாற்றம் செய்ய முடியாது. ஆனா அந்த பொருட்களுக்கான கேள்விகள் எப்படி இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப உயர்வா இருக்கும். அதுதான் ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள். அப்ப ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் பாத்தீங்கன்னா நாங்க என்ன ஆடை ஏற்றுமதி செய்யறோம், அந்த ரப்பர், தெங்கு அந்த மாதிரியான விஷயங்களும் ஏற்றுமதி செய்யறோம். அதுதான் நீங்க உதாரணங்கள், நடைமுறை உதாரணங்கள் வந்து எழுதணும். ஓகே. அடுத்தது பாருங்க, இந்த கேள்விக்கோடு கிடை அச்சுக்கு வந்து சமாந்தரம், அதாவது ஹாரிசான்டல் லெவல்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். கிடை அச்சுக்கு சமாந்தரமா இருக்குது. ஓகேயா? சோ அத சொல்லியாச்சு. மத்தது இந்த நெகிழ்ச்சி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா முடிவிலியா போய்க்கொண்டே இருக்கும். நெகிழ்ச்சி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா முடிவிலியா போய்க்கொண்டே இருக்கும். சரியா? இப்ப நான் இங்க கொடுத்திருக்க இந்த கணக்குகள் இருக்கு தெரியுமா? இந்த கணக்குகளை வந்து நீங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, கணக்குகளை வந்து போட்டு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னாலே இந்த கொஸ்டினுக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் எடுத்துக்கொள்ளலாம். இந்த பாருங்க, 10 ரூபாய் விலையில 50 அலகுகள், 100 அலகுகள். சரியா? இப்படி ஒரு கணக்கும் நீங்க செய்யலாம். அப்படி இல்லாட்டி இந்த பாருங்க, 10 ரூபாய் விலையில 100 அலகுகள், 10 ரூபாய் விலையில வந்து 200 அலகுகள். சோ கணக்கு இருக்கு. ஓகே. சரியா? அப்ப இதுதான் பூரண நிறைவான விலை நெகிழ்ச்சி சொல்லி சொல்லுவோம். சரியா? ஓகே. அப்ப இதுக்கு வரைபடம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஓகே. நாங்க அப்ப இந்த வரைபடத்தோட கணக்குக்கு போவோம். ஓகே. சோ இதுலயும் வந்து வரைபடம் வரையக்குள்ள நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. தெளிவான வரைபடங்கள் காணப்பட வேண்டும். தெளிவான வரைபடங்கள் காணப்பட வேண்டும். ஓகே. இப்ப நான் இதுக்கு வந்து உதாரணம் சொல்றேன். 20 ரூபாய் விலை. 20 ரூபாய் விலையில இதுதான் வந்து கேள்வி கோடு. சரியா? கேள்வி கோடு. அப்ப நான் சொல்றேன், இங்க வந்து நான் என்ன சொன்னேன், விலையில மாற்றம் ஏற்படாது, தொகையில வந்து பாரிய அளவுல மாற்றம் ஏற்படும்னு சொல்லி. ஓகே. அப்ப உதாரணத்துக்கு வந்து இது வந்து எங்கட பி. சரியா? இது வந்து டி கோடு. ஓகே. இது வந்து கியூ டி. இங்க 0. இது வந்து அப்ப பி தானே. அப்ப நான் சொல்லுவேன், உதாரணம் சொல்லுமே, 20 ரூபாய் விலைன்னு சொல்லி 20 ரூபாய் விலையில. அப்ப இந்த 20 ரூபாய் விலையில பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது வந்து நான் 100 அலகுகள், திரும்ப அதே 20 ரூபாய் விலையில வந்து கேள்வி 200 அலகுகளா இருக்கு. சோ இப்படி இருக்கக்குள்ள இதுக்கான இப்ப சமன்பாடு போட்டு நான் கணக்கு காணணும். இப்ப சமன்பாடு போட்டு கணக்கு காணும் பொழுது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இந்த நெகிழ்ச்சி காண்றதுக்கான சமன்பாடு தான் பிஇடி, பிரைஸ் எலக்ட்ரிசிட்டி ஆஃப் டிமாண்ட் ஈக்குவல், இந்த முக்கோணத்தை சொல்றது டெல்டா கியூடி, கேள்வி தொகையில் ஏற்பட்ட மாற்றம், டெல்டா பி விலையில் ஏற்பட்ட மாற்றம், தர அதாவது பெருக்கல் பி ஆரம்பத்தின் விலை, தொகை ஆரம்பத்தின் தொகை. இந்த டெல்டான்னு சொன்னாலே மாற்றம், விலைகளுக்கு கேள்விகளுக்கு இடையிலான மாற்றம். டெல்டா பி விலைகளுக்கு இடையிலான மாற்றம். இந்த பீனா உற்பத்தியின் ஆரம்ப விலை, கியூடி உற்பத்தியின் ஆரம்ப தொகை. ஓகே. ஓகே. இப்ப நான் இந்த கணக்குப்படி போட்டோம் என்று சொல்லி சொன்னா ஓகே, நான் உங்களுக்கு வந்து இப்ப ஈக்குவேஷன் போறேன். இப்ப இந்த பொருள்ல வந்து ஆரம்பத்தின் பிரைஸ் வந்து எவ்வளவு இருக்கு, 20 ரூபாயா இருக்கு. சரியா? பி சமன் 20 ரூபாயா இருக்கு. கியூடி எவ்வளவா இருக்குது, கியூடி 100 அலகுகளா இருக்கு. கியூடி 100 அலகுகளா இருக்கு. ஆரம்பத்துல அப்ப பிரைஸ் இங்க வந்து அகைன் மாறி இல்ல. கியூடி சமன் எவ்வளவா இருக்குது, 200 அலகுகளா இருக்கு. இப்ப இதுக்கான நான் சமன்பாடு போடுறேன். டெல்டாக்கு வந்து நான் டின்னு சொல்லி
இப்ப இங்க டெல்டா கியூடி 100க்கு 200க்கு இடையில வந்து வித்தியாசம் எவ்வளவு இருக்கு? 100க்கு 200க்கு இடையில 100. ஓகே, இப்ப கணக்கு காண போறோம். சமன் இப்ப கணக்கு காண்றேன்னு சொல்லி சொன்னா நான் கணக்கு காணக்குள்ள என்னைக்குமே வந்து பிஇடி. ஓகே, பிஇடி சமன் பெரிய லெட்டர் நாங்க ஒரு 20ல பாய்ப்போம். ஓகே, பிஇடி சமன் இப்ப டெல்டா கியூடி. டெல்டா கியூடி எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? டெல்டா கியூடி 100. டெல்டா கியூடி 100. டெல்டா பில மாற்றம் இருக்கா? இல்ல, 0. தர ஆரம்பத்தின் விலை எவ்வளவா இருக்கு? 20. ஆரம்பத்தின் தொகை 100. அப்ப 20 100ஆல. ஓகே, சரி. இப்ப இங்க கணக்கு பார்க்கக்குள்ள ஒன் மினிட். ஓகே, அப்ப இங்க நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இது வந்து என்ன நடக்கும்னு சொன்னா முடிவிலியா போய்கொண்டு இருக்கும். 100 0 தர 20 100 2 முடிவிலி 0.2 பிரிச்சா 0மா முடிவிலியா போய்கொண்டே இருக்கும். சரியா? இது வந்து நான் பிரைஸ் 20 200 போட்டு 50 ரூபாய் விலையில 100 அலகு 50 ரூபாய் விலையில 10 ரூபாய் விலையில 50 100 அலகுகள் போட்டது இருக்கு. சரியா? சோ அப்ப இந்த கணக்குகளையும் போட்டு இந்த கணக்குகள் ஏதாவது ஒரு உதாரணத்தை எடுத்து நீங்க செஞ்சீங்க என்று சொல்லி சொன்னா ஓகே. சரியா? இதுதான் அதுக்கான வரைபடமும். ஓகே, இப்ப அடுத்ததுக்கு போவோம். ஓகே ஓகே, அப்ப முதலாவது வந்து perfectly price elasticity of demand. அடுத்து வந்து relative price elasticity of the demand. இப்ப பாருங்க இந்த relative price elasticity some words பாருங்க. இப்ப இங்கிலீஷ்ல வந்து relative அப்படி இல்லாட்டி price elasticity of the demand னு கூட சொல்லுவாங்க. இந்த price elasticity of the demand னு சொல்லும் பொழுது என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா அதத்தான் வந்து நாங்க சொல்றது என்னதுன்னா என்ன சொல்றதுன்னா elastic of demand னு சொல்லி சொல்றது. elastic of demand னு சொல்லி சொல்றது. இந்த elastic of demand னு சொல்லி சொல்லும் பொழுது வந்து அதை நாங்க சொல்றது வந்து ஒன்றுக்கு கூடிய விலைசார் கேள்வி நெகிழ்ச்சி அப்படி இல்லாட்டி நெகிழ்ச்சி உள்ள கேள்விகள்னு சொல்லி சொல்லுவோம். இந்த பாருங்க இங்க வந்து இந்த என்ன சொல்ல இந்த குறியீடு. இந்த குறியீடுல வந்து என்ன அர்த்தம் என்று சொல்லி சொன்னா இந்த குறியீடு எந்த பக்கம் வாய் திறந்து இருக்குதோ அந்த பக்கம் உள்ள தானம் பெரியதா இருக்கும். எந்த பக்கம் வாய் மூடி இருக்குதோ அந்த பக்கம் உள்ள தானம் சிறியதா இருக்கும். அப்ப இங்க ஒன்றை விட விலைசார் கேள்வி நிகழ்ச்சி என்னவா இருக்கின்றது? அதிகமாக இருக்கின்றது. அப்ப இந்த விலைசார் கேள்வி நிகழ்ச்சியை பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா விலையின் சதவீத மாற்று வீதத்தை விட கேள்வி தொகையின் மாற்று வீதம் பெரிதாக காணப்படும். விலையின் சதவீத மாற்று வீதத்தை விட கேள்வி தொகையில ஏற்படுறது மாற்று வீதம் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா பெரிதாக காணப்படும். இதுதான் there are certain commodities in the market which show the market change in quantity demand resulting from very small change in the price னு சொல்லி விலையில் மாற்று வீதத்தை விட தொகையில் மாற்று வீதம் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா அதிகமாக காணப்படும். அதைத்தான் வந்து நாங்க elastic of the demand னு சொல்லி நாங்க சொல்லுவோம். elastic of demand னு சொல்லி சொல்லுவோம். ஒன்றுக்கு கூடிய விலைசார் விலையில் சதவீத மாற்று வீதத்தை விட கேள்வி தொகையில் ஏற்படுகின்ற மாற்று வீதம் வந்து பெரிதாக காணப்படும். அதுக்கான உதாரணம் இந்த கேள்விக்கோடு எப்படி இருக்கு? கிடை அச்சுக்கு மென் சாய்வாக இருக்கு. அதாவது இந்த கிடை அச்சுக்கு இந்த வெர்டிகல் இதுக்கு வந்து மென் சாய்வா இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? மென் சாய்வுன்னு சொல்லி சொன்னா
ஒரு சுவர்ல வந்து ஏதாவது ஒரு தடியோன்னு நீங்க என்ன சொல்றீங்க, முக்கோண ஷேப்ல சாய்ச்சு வைக்கிறதான் வந்து மென் சாய்வு. அப்ப இங்க நெகிழ்வுள்ள கேள்வியின் போது வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, இதுக்கான உதாரணம் ஆடம்பர பொருட்கள். இங்கிலீஷ்ல சொன்னா லக்ஸரி குட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த லக்ஸரி குட்ஸ்குள்ள தான் வெஹிக்கிள் வரும், ட்ரெஸ் எல்லாமே வரும். ட்ரெஸ்ஸா இருக்கலாம், வெஹிக்கிளா இருக்கலாம், ஜுவல்லர்ஸா இருக்கலாம், இந்த போன், மொபைல் போன், டெக்னாலஜி அது எல்லாமே வந்து ஆடம்பர பொருட்கள் சொல்லி உள்ளடக்கப்படும். அப்போ ஒன்று கூடிய பேசார்கள் நிகழ்ச்சிக்கான உதாரணம் என்னது? நாங்க சொல்றோம் ஆடம்பர பொருட்கள், லக்ஸரி குட்ஸ். இந்த லக்ஸரி குட்ஸ் அப்ப இந்த நிகழ்ச்சி காணும் பொழுது அங்க நிகழ்ச்சி பெருமானம் என்ன நடக்கும்னா ஒன்றை விட கூடுதலா இருக்கு. இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இங்க இந்த மைனஸ் வந்தாலோ எந்த பிரச்சனையும் இல்ல, பிளஸ் வந்தாலோ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. ஓகேயா? சோ அப்ப இது வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா 1 மினிட். ஓகே. அப்ப இந்த கேள்வி ஒன்றுக்கு கூடிய விலைசார் கேள்வி பொறுத்தவரை இது இந்த பெருமானங்கள் வந்து மைனஸ்லயும் வரலாம், பிளஸ்லயும் வரலாம். அது எந்த பிரச்சனையுமே இல்ல. ஓகே. சரி, அப்ப நாங்க அதுக்கும் வரைபடத்தை பார்ப்போம். அதாவது வந்து நாங்க அதை சொல்றது பிரைஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லுவோம். பிரைஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். ஓகே. ஓகே, அதுக்கான வரைபடம். நான் இந்த வரைபடங்கள் ஏன் நான் உங்களுக்கு வரைஞ்சும் காட்டுறேன்னு சொன்னா உங்களுக்கு உண்மையாலுமே வந்து அது வந்து நான் அந்த வரைகிற படங்கள் வந்து இருக்கும் பொழுது உங்களுக்கு அதுல வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு கிளியர் ஒன்றும் இருக்காது. ஸோ அதனால தான் நான் அந்த வரைபடம் வரைஞ்சே காட்டுறேன். பாருங்க, இந்த கோடை பார்த்தீங்கன்னு சொன்னால் மென் சாய்வா இருக்கும். அதாவது வந்து நீங்க இந்த கோட்லயே வந்து ஒரு விளக்கம் ஒன்று கண்டு இந்த வரைபடத்திலே வந்து உங்களுக்கு விளக்கம் தெரிஞ்சு கொள்ளலாம். விலை மாற்று வீதத்தை விட கேள்வி தொகை மாற்று வீதம், விலை மாற்று வீதத்தை விட கேள்வி தொகை. பாருங்க, இந்த பாக்ஸை விட இந்த பாக்ஸ் வந்து எவ்வளவு பெரிய அளவு பங்கா இருக்கு. அப்ப விலை மாற்று வீதத்தை விட கேள்வி தொகை மாற்று வீதம் வந்து பெரிதாக காணப்படுறதை தான் நாங்க ஒன்றுக்கு கூடிய விலைசார் கேள்வி நிகழ்ச்சி, பிரைஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஆஃப் டிமாண்ட்னு கூட விலைசார் கேள்வி நிகழ்ச்சியில வந்து நாங்க இதை சொல்றது வந்து இலாஸ்டிக் ஆஃப் டிமாண்ட்னு சொல்லுவோம். இலாஸ்டிக் ஆஃப் டிமாண்ட்னு சொல்லுவோம். இது வந்து டி கேள்வி கோடு. ஓகே. சரி, இது வந்து 0ல இருக்கு. ஓகே. இப்ப நாங்க சொன்னோம் தானே, இப்ப நெகிழ்ச்சி உடைய கேள்வின்னு சொல்லி என்ன சொல்ற நெகிழ்ச்சி உடையது. ஓகே. அப்ப இந்த நெகிழ்ச்சி உள்ள கேள்விக்கு வந்து பார்ப்போம். இப்ப நான் ஒரு உதாரணம் ஒன்றே சொல்லி நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. 10 ரூபாய் விலையில 10 ரூபாய் விலையில வந்து 400 அலகுகளை வந்து கொள்வனவு செஞ்சவங்க, 10 ரூபாய் விலையில 400 அலகை கொள்வனவு செஞ்சவங்க இப்ப 20 ரூபாய் விலையில 15 ரூபாய் விலையில வந்து கொள்வனவு செய்யறாங்க அலகுகள் வந்து 100 அலகுகள். 10 ரூபாய் விலையில 400 அலகை கொள்வனவு செஞ்சவங்க 15 ரூபாய் விலை ஏற்படும் பொழுது கொள்வனவு செய்யறாங்க 100 அலகுகளை தான். நாங்க படிச்சோம் தானே, விலைக்கும் கேள்வி தொகைக்குமே இடையே என்னது நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப். பிரைஸ் இன்க்ரீஸ் ஆக டிமாண்ட் டிக்ரீஸ் ஆகும், பிரைஸ் டிக்ரீஸ் ஆக டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். தேர் ஆர் நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப், எதிர்கணிய தொடர்பு இருக்கு விலைக்கும் கேள்வி தொகைக்கும் இடையேன்னு சொல்லி படிச்சோம். அதுதான் இங்க சொல்லி இருக்காங்க. 10 ரூபாய் விலையில் 400 அலகுகளை கொள்வனவு செய்யப்பட்ட முதல் 15 ரூபாய் விலையாக பொருளின் விலை உயர்வடையும் பொழுது 100 அலகுகள் கொள்வனவு செய்யப்படுகின்றன. சோ அப்ப இதுக்கு வந்து இப்ப நெகிழ்ச்சியை வந்து காணணும். இப்ப நெகிழ்ச்சியை காணும். இப்ப ஆரம்பத்துல எவ்வளவு பிரைஸ் வந்து எவ்வளவு 15 ரூபாயில 10 ரூபாயில வந்து கியூடி சமன் 400 அலகுகள். அப்புறம் 15 ரூபாயில வந்து கியூ
QD சமன் எவ்வளவு இருக்கு 100 அலகுகள். இப்ப இதுக்கான சமன்பாடு எப்படி நாங்க கண்டோம்? PED சமன் டெல்டா QD இன் கீழ் டெல்டா P தர P இன் கீழ் QD ன்னு சொல்லி சமன்பாடு தெரியும் எங்களுக்கு. அப்ப எங்களுக்கு PED சமன் டெல்டா QD கேள்வியில் ஏற்படுற மாற்றம் எவ்வளவு? 400க்கு 100க்கு இடையில டிஃபரன்ஸ் வந்து 300. சரியா? டெல்டா P எவ்வளவு? விலையில ஏற்படுற மாற்றம். இப்ப வந்து நாங்க பார்க்கணும் என்னது? விலையில் ஏற்படுகின்ற மாற்றம். விலையில் ஏற்படுற மாற்றம் 10க்கும் 15க்கும் இடையில டிஃபரன்ட் எவ்வளவு? 10க்கும் 15க்கும் டிஃபரன்ஸ் வந்து 5 தர ஆரம்பத்தின் விலை எவ்வளவு? ஆரம்பத்தின் விலை வந்து நாங்க பார்த்தோம் எவ்வளவு? 10 ரூபாய். 10 ரூபாய் விலையில வந்து ஆரம்ப தொகை எவ்வளவு? 400. இப்ப PED சமன் 300 தர 10 3000 4 தர 5 400 தர 5 2000 3000 தர ஓகே நான் கணக்கு போட்டே காட்டுறேன். 300 தர 10 எவ்வளவு? 3000. 300 தர 10 3000. 5 தர 400 5 தர 400 2000. ஓகே PED சமன் 3000 2000 பிரிச்சா 1.5. எங்கட கணக்குப்படி வந்துட்டு தானே 1.5. அப்ப நாங்க உடனே தெரிஞ்சுக்கொள்ளலாம் இந்த பொருள் வந்து இப்ப உங்களுக்கு வந்து இது எக்ஸாம் அசைன்மெண்ட்ல ஓகே, எக்ஸாம்ல எல்லாம் இந்த மாதிரி சமன்பாடு ஒண்ணு போடுவாங்க. அப்படி இப்படி அட்டவணை ஒண்ணு போட்டு நெகிழ்ச்சியை காண சொல்லிட்டு சொல்லுவாங்க இது எந்த வகையான பொருள்னு சொல்லி தெரிவு செய்ய சொல்லியும் சொல்லுவாங்க. அப்ப இங்க நெகிழ்ச்சி எவ்வளவு? 1.5. அப்போ ஒன்றை விட கூடிய நெகிழ்ச்சியுடைய ஆடம்பர பொருட்கள் லக்ஸரி குட்ஸ் தான். ஓகே அசைன்மெண்ட்ல பாருங்க நான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன் 2.5. எல்லாரும் ஒரே மாதிரி கணக்கு செய்யவும் தேவையில்லை, வித்தியாசமா கணக்கு செய்யலாம் தானே. ஸோ அதைத்தான் நான் இங்கே வந்து காட்டி இருக்கிறேன். ஓகே அதே மாதிரி இங்கனையும் ஒரு கணக்கு இருக்கு பாருங்க. ஓகே பாருங்க 1.5. சரி சின்ன இது வந்து பாருங்க பர்ஃபெக்ட் எலக்ட்ரிசிட்டி. ஓகே இந்த எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் இந்த 12 ரூபாய் 1 ரூபாய். ஸோ இந்த கணக்குகளையும் வந்து நீங்க பார்த்துக்கொள்ள முடியும். 50 100 1 ரூபாய்க்கு இருக்கக்குள்ள வந்து சாரி என்ன சொல்றது பிரைஸ் இங்கே 12 இங்கே 1ன்னு வந்திருக்கு. சாரி இது இந்த பிரைஸ் மாறி கொண்டு போகணும். ஸோ நீங்க வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸ்களை எடுக்க முடியும். ஓகே சரி அடுத்தது இங்கேயும் அதே வரைபடங்கள் தான் இருக்கு. ஓகேயா ஸோ வரைபடம் இப்போ எழுதக்குள்ள வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து போடணும். ஓகே ஸோ இது வந்து என்ன பொறுத்தல வந்து ஒரே ஒரு என்ன சொல்ற ஒரு ஏப்போஷீட்ல வந்து செய்ய முடியும், பட் கஷ்டம். ஆனா ஒரு ஏப்போஷீட்ல வந்து 2 நிகழ்ச்சிகளை வந்து செய்யலாம். ஒரு பக்கம் வந்து நெகிழ்ச்சியின் வகை, நெகிழ்ச்சியின் வரைபடம், நெகிழ்ச்சிக்கான உதாரணம், இன்னொரு பக்கம் கணக்கு எழுதலாம். ஓகே ஸோ அது வந்து இடையில 1 மினிட் நான் எழுதி வச்சது இருக்கான்னு சொல்லி பார்ப்பேன் ஜஸ்ட் உங்களுக்கு பார்த்து கொள்றதுக்கு. இல்ல அந்த இல்ல அதாவது வந்து இதை வந்து செய்யும் பொழுது வந்து இன்னொரு ஒரு சின்ன ஸ்மால் ஐடியா ஒன்று தாரேன். இத ஒரு ஏ4 தாள் எடுத்தாச்சு. இப்ப எங்கள்ட்ட கேட்டிருக்காங்க வந்து பாருங்க கொஸ்டின். ஓகே கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க விலைசார் நெகிழ்ச்சியின் 5 வகைகளையும் கண்டறிஞ்சு விளக்க சொல்றாங்க. ஒவ்வொரு வகைக்கும் ஒரு தெளிவான விளக்கத்தை அளிக்க சொல்லியிருக்காங்க. மற்றும் கருத்தை விவரிப்பதற்கு கற்பனை பெருமதிகளை கொண்டு வரைபட விளக்கத்தினை வழங்க சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வகை நெகிழ்ச்சி தன்மையை வெளிப்படுத்தும் தயாரிப்புகள் அது சேவைகளோட நிஜ உலகம். அப்ப 5 நிகழ்ச்சி இருக்கு. 5 நிகழ்ச்சிக்கும் அப்ப 20 மார்க்ஸ் ஒரு நிகழ்ச்சிக்கு. அப்ப 100 மார்க். அப்ப நீங்க என்ன செய்யலாம்னா வரை எடுத்தாச்சு ஒரு ஏ4 தாள்ல வந்து முதலாவது சரியா ஓகே இப்படி ஒரு அட்டவணை போட்டாச்சு சரியா.
முதலாவது வந்து நெகிழ்ச்சியின் வகைகள். இது முதலாவது நெகிழ்ச்சி. என்னது? பிரைஸ் ஆஃப் elasticity of demand, inelastic, யூனிட் elastic, பர்ஃபெக்ட்லி elasticன்னு சொல்லி நெகிழ்ச்சியின் வகைகள். இதுண்ட வந்து அந்த என்னது விளக்கம். இதுல வந்து விளக்கத்தை எழுதுவீங்க. இதுக்கு வந்து என்ன சொல்லுவீங்க? வரைபடம். விளக்கத்தை எழுதணும்னா அடுத்து என்ன செய்யணும்? வரைபடம். சாரி, வரைபடம் எழுதமுனுக்கு நீங்க என்ன செய்வீங்கன்னா கணக்கு செய்யணும். அதாவது வந்து இந்த மேக்ஸ் பார்ட்டை வந்து நீங்க செய்வீங்க. சொல்லணும்னா முதலாவது வந்து எலக்ட்ரிசிட்டி, என்ன எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லியாச்சு. அடுத்ததுல வந்து அந்த எலக்ட்ரிசிட்டிக்கான விளக்கத்தை சொல்லுவீங்க. அடுத்தது வந்து நாங்க என்ன சொல்லுவோம்னா கணக்கு. இந்த இப்படி ஒரு இந்த கணக்கு, இந்த அட்டவணையில கணக்க சொல்றீங்க. அடுத்தது இந்த அட்டவணையில வந்து வரைபடம், இந்த பிக்சரை வரைகிறீங்க. அடுத்தது இந்த அட்டவணையில என்ன செய்றீங்கன்னு சொல்லி சொன்னா அதுக்கான உதாரணம் எழுதுறீங்க. 1 2 3 4 5. சரியா? அப்ப 5, அப்ப 20 மார்க்ஸ் தானே. ஒன்றுக்கு 4 படி பார்த்தாலே சரி. இந்த விளக்கத்துக்கு வந்து 4 மார்க்ஸ், கணக்குக்கு 4 மார்க்ஸ், வரைபடத்துக்கு 4 மார்க்ஸ், உதாரணத்துக்கு 4 மார்க்ஸ். 5 20 மார்க்ஸ். இப்படித்தான் பேப்பர். நாங்க பேப்பர் ஒண்ணு செய்யக்கூடாது. அசைன்மெண்ட்டோ எக்ஸாமோ வாட்டெவர் படிக்கக்குள்ளனாலும் சொல்லி ஒரு கொஸ்டனுக்கு வந்து எப்படி எக்ஸாம் மார்க்ஸ் வந்து எலோகேட்டட் ஆகுது, அப்ப அந்த மார்க்ஸ் எலோகேட்டட் ஆகுற மாதிரி நாங்க படிச்சு கொண்டு போனா தான் எங்களுக்கு ஈஸியா வந்து மார்க்ஸ்ல ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஒரு சிலவங்க பாருங்க எல்லாம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுன்னு சொல்லுவாங்க. பட் என்ன நடக்கும்? மார்க்ஸ் ரிசல்ட்ஸ் வராது. ஸோ அதுக்கான காரணம் என்னது? ஒரு சரியா ஒரு மேனேஜ்மெண்ட் போட்டுக்கணும். இந்த கொஸ்டனுக்கு எவ்வளவு மார்க்ஸ் தேவை, அப்ப நான் இன்னும் எவ்வளவு இதுக்கு செய்யணும், அந்த மாதிரி. ஓகே. ஓகே. அடுத்ததுக்கு போவோம். அடுத்த நிகழ்ச்சிக்கு போறேன். ஓகே. அடுத்த நிகழ்ச்சி என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னா யூனிட்டரி இலாஸ்டிக். யூனிட்டரி இலாஸ்டிக்னு சொல்லி சொன்னா யூனிட் பிரைஸ் இலாஸ்டிசிட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? The occur when change in price lead an equal percentage in quantity demand. The demand curve is the rectangular hyperia. அந்த ரெக்டாங்குலர், அதாவது வந்து செவ்வக அதிபர வளையின்னு சொல்லி சொல்லுவாங்க. செவ்வக அதிபர வளையி. The corresponded to the change in the price. அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா இந்த செவ்வக அதிபர வளைக்கான உதாரணம் பாருங்க. பொருளின் விலையில் சதவீத மாற்றமும் அதன் கேள்வி தொகை மாற்று வீதமும் ஒன்றுக்கொண்டு சமனா இருக்கும். இதை நாங்க ஒருமை விலைசார் கேள்வி நிகழ்ச்சி, ஒன்றுக்கு சமனான கேள்வி நிகழ்ச்சின்னு கூட சொல்லுவோம். அப்படி இல்லாட்டி அழகு சார் கேள்வி நிகழ்ச்சின்னு சொல்லி சொல்லுவோம். ரெக்டாங்குலர் ஹைப்பர்ட்ரியல் காணப் அந்த கர்வ். அப்ப இதுக்கான உதாரணம் என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா சரியா? அப்ப இதுக்கான உதாரணங்கள் நீங்க என்னதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, பொதுவாவே வந்து நாங்க நடைமுறையில வந்து இதுக்கான ஒரு உதாரணம் வந்து இருக்க முடியாது. இதுக்கான நெகிழ்ச்சி கணிப்பிடுற முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில் நெகிழ்ச்சி முறைன்னு இருக்கு. அதாவது வந்து ஒரு நெகிழ்ச்சி, இந்த எலாஸ்டிசிட்டிய வந்து கால்குலேட் பண்றதுக்கு 2 மெத்தட் இருக்கு. அதாவது புள்ளி நெகிழ்ச்சி முறை, வில் நெகிழ்ச்சி முறைன்னு. நாங்க இது தந்திருக்க எல்லா நெகிழ்ச்சியுமே பொதுவாவே வந்து என்னன்னா, புள்ளி நெகிழ்ச்சி முறையில பாயிண்ட் எலாஸ்டிசிட்டி கால்குலேஷன் மெத்தட் தான் பார்ப்போம். ஆனா இதுக்கு மட்டும் தான் என்னதுன்னு சொல்லி சொன்னா, நாங்க அழகு நெகிழ்ச்சி மட்டும் காண வில் நெகிழ்ச்சி முறைன்னு சொல்லி ஒரு விஷயத்த யூஸ் பண்ணுவோம். வில் நெகிழ்ச்சி முறைன்னு சொல்லி. அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா என்ன என்ன எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா, விலையும் கல்வி தொகையும் மாற்று வீதத்தின் அளவு வந்து ஒரே அளவா இருக்கும். சோ நாங்க இதுக்கு வந்து நடைமுறையில பெரும்பாலுமே ஒரு உதாரணங்கள் வந்து எதுவுமே இல்ல. சரியா? எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில் ஒரு உதாரணங்கள் இல்ல. ஜஸ்ட் நீங்க அப்படி ஏதாவது நடைமுறை உதாரணங்கள் இருக்கான்னா உங்களோட கிளாஸ் கிட்ட வந்து ஏதாவது ஊகிக்கக்கூடிய உதாரணங்கள் இருக்கா, அப்படி இல்லாட்டி கேம்பஸ்ல இப்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கலாம் தானே. சோ அந்த எக்ஸாம்பிள் ஏதாவது இருக்கான்னு சொல்லி பாருங்க. அதாவது விலையின் மாற்று வீதமும் கேள்வி தொகையின் மாற்று வீதமும் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து கேள்வியின் சதவீத மாற்று வீதத்துக்கே தொகையின் சதவீத மாற்று வீதமும் இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. கேள்வி எவ்வளவு தூரத்துக்கு சாரி விலை எவ்வளவு தூரத்துக்கு மாறுதோ அதே மாதிரி கேள்வி தொகையும் மாறுதுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இங்க வந்து எந்த ஒரு புள்ளியிலும் வந்து ஒன்றுக்கு சமனாத்தான் இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. நுகர்வோருடைய செலவு வந்து மாற்றமின்றி இருக்கும்னு சொல்லி இதன் கருத்து. நுகர்வோட செலவு மாற்றம் இல்லாம இருக்கும்னு சொல்லி கேட்டா பெரும்பாலுமே வந்து அதுக்கான ஆன்சர் வந்து நோ. சரியா? சோ அப்ப இங்க நெகிழ்ச்சி முறையில வந்து கணக்கிடும் பொழுது வந்து ஓகே, நாங்க அதுக்கும் வரைபடம் எப்படி வருதுன்னு சொல்லி பார்ப்போம்.
ஓகே. ஸோ இதுதான் அதோட வரைபடமா இருக்கும். சரியா? இப்ப இந்த வரைபடத்தை நீங்க பார்த்து கொண்டீங்கன்னு சொன்னா இதுதான் அதற்கான வரைபடம். ஓகே. ஸோ இது வந்து பிரைஸ். இது வந்து 0. இது வந்து QT. இது வந்து அந்த டிமாண்ட் கர்வா இருக்கும். ஓகே. ஸோ இப்ப இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப நாங்க சொல்லுவோம் ரூ. 10 விலையில வந்து கேள்வித்தொகை வந்து ரூ. 10 விலை. கேள்வித்தொகை வந்து 10 அலகுகளா இருக்கு. சரியா? ரூ. 20 விலையில வந்து ரூ. 20 விலையில வந்து கேள்வி அலகுகள் வந்து 5. எல்லாமே எடுகோள் உதாரணங்கள். அடுத்தது வந்து ரூ. 25 வந்து கேள்வி அலகுகள் வந்து 4. ஸோ இப்படி இருக்கு. அப்ப நான் இங்க வந்து வில் நெகிழ்ச்சி முறையில தானே கணிப்பீடு செய்யணும். வில் நெகிழ்ச்சி முறையில வந்து கணிப்பீடு செய்யும் பொழுது வந்து நாங்க சொல்றது QD QD தர QD தர சாரி நாங்க இப்படி போடுவோம். QD பிரித்தல். அதாவது என்னது? விலை கேள்வியை வந்து விலையால பிரிக்கிறோம். தர பிளஸ் P1 ஆரம்பத்தின் விலை பிளஸ் P2 ஆரம்பத்தின் விலை பிரிக்கிறோம். Q1 ஆரம்பத்தின் Q1 பிளஸ் Q2. ஓகே. இதுதான் அதோட சமன்பாடு. ஓகே. அப்ப எங்களுக்கு தெரியும் ஆரம்பத்துல விலை எவ்வளவு? P சமன் 10 ரூபாயா இருந்துச்சு. 10 ரூபாயா இருக்கக்குள்ள QD எவ்வளவா இருக்கு? 10 ரூபாயா இருக்கு. ரெண்டாவது விலை வந்து எவ்வளவு? ஈக்குவல் 20 ரூபாவா மாறும் பொழுது QD வந்து எவ்வளவா இருக்கு? 5 ரூபாயா இருக்கு. மூன்றாவதுல பிரைஸ் வந்து 25 ரூபாயா மாறக்குள்ள QD சமன் எவ்வளவா இருக்கு? 4 ரூபாயா இருக்கு. இப்ப எங்களுக்கு தெரியும். அப்ப நான் கணக்குப்படி பார்த்தோம் என்று சொன்னா கணக்குப்படி QD கேள்வி மாற்றம் எவ்வளவு இருக்கு? கேள்வி மாற்றம் 5. அதாவது வந்து 10க்கும் 5க்கும் இடையில டிஃபரண்ட் 5. விலை இப்ப விலை மாற்றம் எவ்வளவு இருக்கு? 10க்கும் 20க்கும் இடையில டிஃபரண்ட் வந்து எவ்வளவு? 10 தர இப்ப வந்து பிராக்கெட்ல வந்து ஆரம்பத்தின் விலை எவ்வளவு? 10 ரூபாய். ரெண்டாவது P2 விலை எவ்வளவு? 10 ரூபாய்னா 20 ரூபாய். மூடியாச்சு. திரும்ப எகைன் பிரித்தல். ஆரம்பத்தின் பிராக்கெட் திரும்ப ஓப்பன். ஆரம்பத்தின் கேள்வி எவ்வளவு? 10 ரூபாய். ரெண்டாவது முறையில வந்து கேள்வி எவ்வளவு? 5 கூட்டல். இப்ப 5ஐயும் 10ஐயும் பிரிக்கணும். 5 வந்து 10ஆல பிரிச்சா 0.5 0.5 10 20 30 30 15ஆல பிரிச்சா 2. ஓகே 2 0.5 சரி இங்க கணக்கு பிழைச்சிட்டு கணக்கு ஓகே பாபா இப்ப இன்னொன்னு கொண்டு வாங்க. QD எவ்வளவு இங்க? சாரி QD எவ்வளவு இங்க? QD வந்து எவ்வளவு? 10. விலையில வந்து எவ்வளவு? 10. ஓகே. சோ அப்ப ஆரம்பத்தின்
சாரி டெல்டா கியூடி சின்ன ஒரு மிஸ்டேக் எண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ்டேக் ஆயிட்டு சாரி டெல்டா கியூடி. அப்ப டெல்டா கியூடி பாத்தீங்கன்னு சொன்னா ஆரம்பத்துல அப்ப விலை மாற்று வீதம் எவ்வளவு இருக்கு 10க்கும் 20க்கும் இடையில வந்து 10. தொகை மாற்று வீதம் சாரி டெல்டா பியின் கீழ் டெல்டா கியூடியின் கீழ் டெல்டா பி தானே. அப்ப டெல்டா கியூடி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 10க்கும் 5க்கும் இடையில டிஃபரன்ஸ் வந்து 5. சரியா? அப்ப பிரைஸ்ல விலை மாற்றம் எவ்வளவு 10க்கும் 20க்கும் இடையில 10. சரியா? தர பிரக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஆரம்பத்தின் விலை வந்து எவ்வளோ 10. செகண்ட் முறை ரெண்டாவதுல விலை வந்து 20 பிரக்கெட் க்ளோஸ். திரும்ப பிரித்தல் அகைன் பிரக்கெட் ஓப்பன். ஆரம்பத்தின குவான்டிட்டி எவ்வளோ ஆரம்பத்தின குவான்டிட்டி வந்து நாங்க 10 இருந்துச்சு. ரெண்டாவது முறையில குவான்டிட்டி வந்து 5 பிரக்கெட் க்ளோஸ் பண்ணுங்க. அப்ப பாருங்க அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 5 5ம் 10ம் 20 30. சரியா? அப்ப 10ம் 20 30 30 தர 5 150. ஓகேயா? அடுத்தது 10 தர 15 எவ்வளோ 150. 150 பிரிச்சா பிஇடி சமன் எவ்வளோன்னு வரும் 1 வரும். ஸோ இதுதான் வந்து நாங்க ஒருமை கேள்வி நிகழ்ச்சி யூனிட்டரி எலக்ட்ரிசிட்டி ஆஃப் டிமாண்ட்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அப்ப இந்த யூனிட்டரி எலக்ட்ரிசிட்டி ஆஃப் டிமாண்ட்ல வந்து எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் வந்து நுகர்வோரோட செலவு வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா ஈக்குவலா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. பாருங்க 10 தர 10 எவ்வளோ 100 நுகர்வோண்ட செலவை நான் இங்க சொல்றேன். 20 தர 5 எவ்வளவு 100. சரியா? அப்ப 25 தர 4 எவ்வளவு 100. இது வந்து நடைமுறை உண்மையாலுமே நுகர்வோட செலவு என்னைக்குமே வந்து சமமாகவே தான் இருக்கும்னு சொல்லி சொன்னா அதாவது வந்து சமமா காணப்படாது. சரியா? சோ இதுதான் வந்தாங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே சரி. இப்ப நான் அடுத்த விஷயத்துக்கு போவோம். ஓகே ஓகே. இப்ப அடுத்த நிகழ்ச்சி இப்ப நாங்க 3 நிகழ்ச்சி பார்த்துட்டோம். அடுத்த நிகழ்ச்சி வந்து நாங்க பார்க்கிறோம் என்னதுன்னு சொல்லி சொன்னா ரிலேட்டிவ் பிரைஸ் இன்இலாஸ்டிசிட்டி ஆஃப் த டிமாண்ட். இன்இலாஸ்டிசிட்டி ஆஃப் த டிமாண்ட்னு சொல்லி சொன்னா ரிலேட்டிவ்லி இன்இலாஸ்டிசிட்டின்னு சொல்லி சொன்னா நெகிழ்ச்சி அற்றது. இன் கேஸ் certain of good that we purchase we may not the responded very much in change of the price. விலை மாற்று வீதத்தை விட தொகை மாற்று வீதம் சிறிதாக இருக்கும். இந்த வரைபடம் எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா ஒரு சுவர்ல ஒரு தும்புத்தடியை சாய்த்து வைக்கும் பொழுது இருக்கிற அடிப்படை பேசிக்ல தான் இந்த விலைசார் நிகழ்ச்சி அற்றதா இருக்கும். விலைசார் கேள்வி நிகழ்ச்சி அற்றதா இருக்கும். இதை நாங்க ஒன்றுக்கு குறைந்த விலைசார் கேள்வி நிகழ்ச்சின்னு கூட சொல்லுவோம். விலையின் சதவீத மாற்று வீதத்தை விட தொகையின் சதவீத மாற்று வீதம் எப்படி இருக்கும்னு சொன்னா சிறிதா இருக்கும். ஓகே. சோ அப்ப இங்க இதுக்கு உதாரணங்கள் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அத்தியாவசிய பொருட்கள் சீனி பருப்பு அரிசி மா கிழங்கு அது எல்லாமே வந்து அத்தியாவசிய பொருட்கள் எசென்ஷியல் ஐட்டம்ஸ் எசென்ஷியல் குட்ஸ்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். சரியா? இத அத்தியாவசிய பொருட்களுக்கு தான் ஒன்றுக்கு குறைந்த விலைசார் கேள்வி நிகழ்ச்சியா இருக்கும். ஒன்றுக்கு குறைந்த விலைசார் கேள்வி நிகழ்ச்சியா காணப்படும். அப்ப ஒன்றுக்கு குறைந்த விலைசார் கேள்வி நிகழ்ச்சியை வந்து நாங்க எப்படி என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னா ஒரு வரைபடத்துல வந்து அதை நாங்க விளங்கப்படுத்த முடியும். சரியா? ஓகே. ம்
இன்இலாஸ்டிசிட்டியை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா விலைசார் கேள்வி நிகழ்ச்சி எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா ஒன்றை விட குறைவானதா இருக்கும். ஒன்றை விட குறைவானதா இருக்கும். ஸோ அதுக்கான வரைபடம் தான் இந்த இப்படி வரும். ஓகே, ஒன்றை விட குறைவானதா இருக்கும். அப்ப இங்க வந்து விலை மாற்று வீதத்தை விட என்ன பாருங்க, இந்த தொகை மாற்று வீதம் எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா சிறியதா இருக்கும். இது பாருங்க, விலை மாற்று வீதத்தை விட தொகை மாற்று வீதம் பாருங்க, இந்த மேல உள்ள பாக்ஸை விட இந்த பாக்ஸுன்ற அந்த சைஸை விட கீழே உள்ள பாக்ஸ் வந்து கொஞ்சம் இந்த சைஸ் வந்து குறைவா இருக்குதுன்னு சொல்லி சொல்லலாம். சரியா, இதுதான் அப்ப பிரைஸ். இது வந்து டிமாண்ட் கர்வ், இது வந்து QD. ஓகே, இது 0. ஓகே, சோ இப்ப நான் இங்க வந்து மெதுவா இப்ப நான் இங்க வந்து பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா இப்ப 10 ரூபாய் விலையில வந்து ₹175 சொல்லி எடுப்போம். சரியா, சோ அப்ப இதுக்கு வந்து நாங்க சமன்பாடு போட்டு அந்த நெகிழ்ச்சி ஒன்றை விட குறைவா இருக்கான்னு சொல்லி நிரூபிச்சு காட்ட முடியும். PED சமன் டெல்டா QD இன் கீழ் டெல்டா P தர P இன் கீழ் QD. அது இருக்கணும், P இன் கீழ் QDன்னு சொல்லி இருக்கும். சரியா, இப்ப நாங்க ஆரம்பத்துல பிரைஸ பார்ப்போம். ஆரம்பத்துல வந்து பிரைஸ பாத்தீங்கன்னா P சமன் 10 ரூபாய், QD சமன் எவ்வளவா இருந்துச்சு, 200 அலகுகளா இருந்துச்சு. இரண்டாவது முறை பிரைஸ் வந்து 20 ரூபாவால அதிகரிக்கக்குள்ள P சமன் 20 ரூபாயால அதிகரிக்கும் பொழுது QD சமன் கேள்வி தொகை குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட் வந்து 175 ரூபாயாக குறைய தொடங்குது. ஓகே, சோ இப்படி இருக்கக்குள்ள இதுக்கான வேறுபாடை தான் நாங்க பார்த்து தான் நெகிழ்ச்சியின் இந்த வகையான நிகழ்ச்சின்னு சொல்லி சொல்ல முடியும். அப்ப 200க்கும் 175க்கும் இடையில இருக்கிற டிஃபரண்ட் எவ்வளவு, 25. விலை மாற்று வீத டிஃபரண்ட் 10 தர ஆரம்பத்தின் விலை 10, ஆரம்பத்தின் தொகை 200. ஓகே, அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த 25 தர 10, 25 தர 10, 25 தர 10 எவ்வளவு, 250. அப்ப 250 10 தர 200, 10 தர 200, 2000. அப்ப இந்த 250 2000ஆல பிரிச்சா 250 2000ஆல பிரிச்சா 0.125. அப்ப 0.125 சொன்னா நெகிழ்ச்சி வந்து ஒன்றை விட என்னவா இருக்குதான், ஒன்றை விட குறைவா இருக்கு. இதுதான் நாங்க இன்இலாஸ்டிக் டிமாண்ட் கர்வ்னு சொல்லி சொல்லுவோம். இன்இலாஸ்டிக் டிமாண்ட் கர்வ்னு சொல்லி சொல்லுவோம். வரைபடம் எல்லாம் போட்டு இந்த மாதிரி எல்லாமே தெளிவா குறிப்பிட்டு காட்டுங்க. சோ அப்ப இன்னும் வந்து அட்ராக்டிவா இருக்கும். ஒரு அசைன்மெண்ட்ல நல்ல ஸ்கோர் பண்ணிக்கொள்ளணும்னு சொல்லி சொன்னா மார்க்ஸ்ங்களை வந்து அட்ராக்டிவா இருந்தா பாருங்க, இப்படி PD எல்லாம் போட்டு ஒன்றை விட கூடையா ஒன்றை விட குறைவா கணக்குகளை செய்யும் பொழுது எல்லாம் அதெல்லாம் தெளிவா காட்டுங்க. ஓகே, சரி, அடுத்தது வந்து நாங்க பார்க்க போறது பூரண நெகிழ்வற்ற கேள்வி, பர்ஃபெக்ட்லி இன்இலாஸ்டிக் டிமாண்ட். இந்த பர்ஃபெக்ட்லி இன்இலாஸ்டிக் டிமாண்ட்னு சொல்லி சொல்லும் பொழுது அதோட வரைபடம் தான் நாங்க இப்ப ஓகே பாருங்க, perfectly inelastic demand. There are a certain of good which are the completely compelled to purchase to at the whatever price because they are in the consideration. விலையில் மாற்று வீதம் எத்தகையதா இருந்தாலும் கேள்வியில வந்து எந்த விதமான மாறுபாடும் இருக்காது. அதைத்தான் பூஜ்ய விலைசார் கேள்வி நிகழ்ச்சின்னு கூட சொல்லுவோம். பூஜ்ய விலைசார் கேள்வி நிகழ்ச்சி, பூரண நெகிழ்வற்ற கேள்வின்னு கூட நாங்க அதை சொல்லுவோம். இந்த பூரண நெகிழ்வற்ற கேள்வியை பொறுத்தளவுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா என்ன நடக்கும்னா, குறிப்பிட்ட பொருளில் விலையில் எத்தகைய மாற்றம் ஏற்பட்ட போதிலும் அதன் கேள்வி தொகையில் எதுவித மாற்றமும் ஏற்படாது. உப்பு, நாங்க உப்பு அது என்னது தேவை மிச்சம் வாங்க மாட்டோமே, தேவையான என்னதான் பிரைஸ் கூடுனாலும் குறைஞ்சாலுமே வந்து நாங்க என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னா அந்த அளவு தான் நாங்க கேள்வியை ஏற்படுத்துவோம். அதுதான் விலையில எந்த விதமான மாற்றம் ஏற்பட்டாலும் தொகையில எவ்வித மாற்றமும் ஏற்படாதுன்னு சொல்லுவோம். இதுதான் பூஜ்ய விலைசார் கேள்வி நிகழ்ச்சி. பாருங்க, விலையில வந்து இப்ப வரைபடத்தை பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஓகே, இப்ப பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா வரைபடம்
ஸோ இதுக்கான உதாரணம் தான் உப்பு, சால்ட்னு சொல்லி சொல்லுவோம். விலையில எந்த விதமான மாற்று வீதம் ஏற்பட்டாலும் கேள்வி தொகையில வந்து பெரிய அளவுல வந்து நாங்க எந்த விதமான தாக்கத்தை வந்து ஏற்படுத்தாது. ஸோ உதாரணம் சொல்றோம், இது 200 அலகுகள்னு சொல்லி, இது 0, இது வந்து QD, இது வந்து டிமாண்ட் கர்வ். சரியா? இப்ப ஆரம்பத்துல நாங்க சொல்லுமே 10 ரூபாய் விலைன்னு சொல்லி, 10 ரூபாய் விலையிலையும் அதே 10 ரூபாய் விலையிலே அதே 200 அலகு தான் நாங்க கொள்வனவு செய்வாங்க. அந்த 20 ரூபாய் விலையானாலும் அதே அலகு தான் கொள்வனவு செய்வாங்க. சரியா? சோ அப்ப இதுக்கான சமன்பாடு தான் அப்ப ஆரம்பத்துல P சமன் எவ்வளவு? P சமன் 10 ரூபாய் இருக்கக்குள்ள QD சமன் 200 அலகா இருந்தது. P சமன் 20 ரூபாவா இருக்கக்குள்ள QD சமன் அதே 200 அலகா தான் இருந்துச்சு. சமன்பாடு இதுக்கு டெல்டா QD இன் கீழ் QD இன் கீழ் டெல்டா P தர P இன் கீழ் QDன்னு சொல்லி இருக்கு. அப்ப டெல்டா QD இங்க கேள்வியில எந்த மாற்றமும் இருக்கா? இல்ல. அப்ப கேள்வியில மாற்றம் இல்லாட்டி 0. விலையில மாற்றம் 10 தர ஆரம்பத்தின விலை 10, தொகை வந்து எவ்வளவு? 200 அலகுகள். ஓகே. இப்ப 0 தர 10 நாங்க 0 10 பெருக்கினா 0, 10ல வந்து 200, 10 200 2000, 0ல 2000 பிரிச்சா 0 தான். அப்ப PED சமன் இப்ப நாங்க இங்க என்ன சொல்லலாம்? 0ன்னு சொல்லி சொல்லலாம். இதுதான் நாங்க சொல்றது பூரண நெகிழ்வற்ற கேள்வி, பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் டிமாண்ட்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். ஓகே. அப்ப ஒரு நிகழ்ச்சி எடுத்துக்கொண்டா நெகிழ்ச்சியை வந்து நாங்க பார்க்கக்குள்ள முதல்ல சொன்னோம், விலைசார் கேள்வி நிகழ்ச்சி இருக்கு, குறுகு கேள்வி நிகழ்ச்சி இருக்கு, வருமான கேள்வி நிகழ்ச்சின்னு சொல்லி இருக்கு. ஓகே. அப்ப கேள்வி நிகழ்ச்சி அடிப்படையில 3 வகையா இருக்கு டிமாண்ட் எலாஸ்டிசிட்டியில. இப்ப நாங்க இந்த அசைன்மெண்ட்ல கேட்டுக்குது பிரைஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி டிமாண்ட் தான். அப்ப இந்த பிரைஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி டிமாண்ட்ல வந்து 5 விஷயங்கள் இருக்கு. அப்ப அந்த 5 விஷயத்துக்கும் விளக்கம், 5 விஷயத்துக்குமான இந்த வரைபடம், அதுக்கான உதாரணங்கள், இதுகள் தான் இந்த அசைன்மெண்ட்ல நீங்க ஆன்சர் பண்ணணும். சரியா? சோ இதுல எந்த விதமான என்ன சொல்றது இஷ்யூஸும் இருக்காதுன்னு சொல்லி நினைக்கிறேன். என்ன சொன்னா ஃபுல்லா கிளியராவே வந்து நெகிழ்ச்சி சம்பந்தமா வந்து 5 வகையான நெகிழ்ச்சி சம்பந்தமாவும் இருக்கு. ஓகேயா? ஓகே. தேங்க்யூ வெரி மச். நாங்க அடுத்த ரெக்கார்டிங்ல அடுத்த விஷயத்தை வந்து நாங்க பார்ப்போம்.